வார்த்தைக்கு நேராய் நாம் கவனத்தை திருப்பலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையால் இருந்தது. ஆமென். இந்த நாளிலும் தாவீதின் குமாரன் என்கிற வரிசையிலே யூத தேசத்து ராஜாவாகிய ஆசாவின் வாழ்விலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆசா தேவனை தேட வைராக்கியம் கொண்டவன். சரி சொல்லலாமா? ஆசா தேவனை தேட வைராக்கியம் கொண்டவன். அன்பானவர்களே, இந்த பூமியில் அநேக காரியத்துக்காக வைராக்கியம் கொள்வார்கள். சிலர் மொழிக்காக வைராக்கியம் கொள்வார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் உரிமைக்காக வைராக்கியம் கொள்வார்கள். இது போல பல காரியங்களை சொல்ல முடியும். குடும்பங்களுக்காக, ஒரு உறவுக்காக, நட்புக்காக, பணத்துக்காக, வேலைக்காக, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக உலக மனிதர்கள் வைராக்கியம் பாராட்டுவது உண்டு. வைராக்கியமாய் நிற்பார்கள். சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், சாகும் வரை இந்த வைராக்கியத்திலிருந்து நான் மாற மாட்டேன் என்கிற தீர்மானம் கூட உலக மனிதர்கள் காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ராஜா ஆசா என்கிற இந்த யூத ராஜா தேவனை தேடுவதற்கு ஒரு வைராக்கியம் கொண்ட தேவ மனிதனாய் காணப்பட்டான். இந்த ராஜாவின் வாழ்விலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளை, கர்த்தரை தேட வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளை எப்படி இருப்பார்கள் என்று இவருடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பாராக. முதல் காரியம், ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளை எப்படி இருக்கக்கூடும்? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை தேடுகிற வைராக்கியம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஏதோ அவன் இஷ்டப்படி வாழாமல், அவன் விருப்பப்படி நடக்காமல், தேவனுடைய பார்வையில் நான் சரியாய் இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையில் நான் செம்மையாய் வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் இந்த வைராக்கியம் கொண்ட ஆசாவுக்கு இருந்தது. அன்பானவர்களே, உங்க வாழ்விலை எதற்கு நீங்கள் வைராக்கியம் கொள்ளுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை தேடுவதற்கு நீங்களும் நானும் வைராக்கியம் கொள்வோமாக. இந்த ஆசா ராஜாவை போல கர்த்தரை தேடும்படி, கர்த்தருடைய காரியத்திலே வைராக்கியம் கொள்ளுகிற சபையாய், வைராக்கியம் கொள்ளுகிற விசுவாச பிள்ளையாய், வைராக்கியம் கொள்ளுகிற தேவ ஜனமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக. அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி நீங்கள் வைராக்கியமாய் மாறும்போது முதல் காரியம், தனிப்பட்ட முறையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய காரியத்தில் செம்மையாய், சரியாய், நேர்த்தியாய் மாற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலில் வைராக்கியம் நமக்குள் எழும்ப வேண்டும். முதலில் நாம் மாற வேண்டும், நான் மாற வேண்டும். இந்த ஆசா ராஜாவாய் இருந்தாலும் அவனுக்குள் தேவனை தேடுகிற வைராக்கியம் வந்தபோது முதலில் அவன் மாறினான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். சில நேரங்களிலே நாம் பொதுவாய் அநேகர் மாறட்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் மாறினா நல்லா இருக்கும், இவர்கள் மாறினா நன்றாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரர் மாறிட்டா நல்லா இருக்கும், என் கணவன் மாறிட்டா நல்லா இருக்கும், என் மனைவி மாறிட்டா நல்லா இருக்கும், என் பிள்ளை மாறிட்டா நல்லா இருக்கும் நினைப்போம். இல்லை அன்பானவர்களே, உங்களுக்குள் வைராக்கியம் வருமானால் முதலில் அது உங்களை மாற்றும். உங்களுக்குள் அந்த மாற்றம் எழுப்ப வேண்டும். எனக்குள் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே எனக்குள் அந்த மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்ப முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், முதல்ல நான் தான் மாறணும். அல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், முதல்ல யார் மாறணும்?
நீங்க இல்ல, நான் தான் பாராட்டணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற வைராக்கியம் உள்ள இந்த ஆசா, அவன் தனிப்பட்ட முறையில் ராஜாவா இருந்தாலும், அவன் ஒரு தேசத்துக்கே தலைவனா இருந்தாலும், தான் முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். எனது தாழ்மையான கேள்வி, நாம் பிறரை நியாயத்தீர்ப்பதற்கு முன்பாக, பிறரை குற்றம் சொல்வதற்கு முன்பாக, பிறர் சரியில்லை என்று சொல்வதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நான் தேவ சமூகத்தில் தாழ்மையாய் எப்போது இந்த வார்த்தையை சொல்லுவேன், உங்களை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அடுத்து உங்களை உங்கள் இருதயமே நியாயம் தீர்க்கிறோம். நீங்க சரியா, நீங்க தவறா, நீங்க சரியான பாதையில போறீங்களா, தவறான பாதையில நடக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, நமது இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் அதுக்கு மேற்பட்ட தேவனும் நம்மை குற்றவாளிகள் என்று என்ன பண்ண மாட்டாரா? தீர்க்க மாட்டார். அப்ப உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு. அப்ப இந்த மாநிலத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், உங்க இருதயத்தை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்க கர்த்தரை தேடுறதுல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்க. ஏதோ இருக்கிற மாஸ்டர், ஏதோ சர்ச்சுக்குன்னா வருவேன், ஏதோ ஜபம்னா பண்ணுவேன், ஏதாவது கூட்ட கிட்ட வச்சுக்கினா வருவேன், சும்மா இந்த ஜோம் பண்ணோம், ஆசீர்வாதம் பெற்றோம் போனோம், ஏதோ இருக்கிறேன் மாஸ்டர். அப்படி இருக்கிறீங்களா? இல்ல, உறுதியோடு நான் என் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக எது நன்மையோ, எது செம்மையோ, எது சரியோ அதை நான் செய்வேன் என்கிற வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஆசா பாருங்க, எல்லா பாகால்களை அகற்றி விட்டு கர்த்தரை தேடும்படியாய், கர்த்தருடைய வழிகளை நாடும்படியாய் அவன் வைராக்கியம் கொண்டான். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க பிறரை பார்த்து சோர்ந்துடாதீங்க, யாரோ ஒருவரை பார்த்து இடறிடாதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில தேவனுடைய காரியத்துல உங்களை வைராக்கியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பார்வையில நான் சரியா நடக்கணும்னு நீங்க ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில தீர்மானம் எடுப்போம். யாருக்காக அல்ல, என் நண்பர்களுக்காக, உறவுக்காக, சபைக்காக, பாஸ்டருக்காக அல்ல. நான் என் தேவனுடைய பார்வையில் சரியாய் செம்மையாய் நடக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம் என்றால் நமக்குள்ளே அந்த வைராக்கியம் எழும்பி பிரகாசிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதல் காரியம், ஆசாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இந்த ஆசா தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுகிறவனாய் இருந்தான். இரண்டாவது காரியம் பார்க்கலாம், இந்த ஆசா எப்படி தேவனை தேட வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். இரண்டாவது காரியம், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுத்தரித்து போட்டான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் கவனிங்க அன்பானவர்களே, ஆசா எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான்? முதலில் அவன் தனிப்பட்ட முறையில் தேவனை தேடினான். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசா தன் குடும்பத்தையும் மெய் தேவன் பக்கம் திருப்பினான். இரண்டாவது காரியம் கவனியுங்கள், ஆசா தன் குடும்பத்தையும் மெய்யான தேவன் பக்கம் திருப்பினான். அன்பானவர்களே, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆவியான தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் இல்லை. இங்கே பாருங்கள், இது கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு கூடமாய் நாம் வைத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து தொழுது கொள்கிறோம். இங்கே யாதொரு உருவம் இல்லை, யாதொரு சொரூபம் இல்லை. காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். பாருங்கள், பெரிய ஆலயம் கட்டின தேவ மனிதன் கூட சொல்லுகிறான், அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவது எப்படி? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு உருவத்தில் வைப்பது கூடாத காரியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு உயிருள்ள தேவன் எந்த ஒரு உயிரற்ற பொருளிலும் இருக்க மாட்டார். ஆதலால் வேதம் சொல்கிறது, நாமே தேவனுடைய ஆலயம், அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்படி மெய் தேவனை ஆராதிக்கிற நாம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், எந்த ஒரு உருவத்தையும் உருவ வழிபாடுகளையும்
வேதத்தின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கரமையத்தோரலிலே சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனால் ஆசா இந்த சத்தியத்தை அறிந்தவனாய் இருந்தாலும் அன்றைக்கு அவன் குடும்பத்தாரில் சிலர் அப்படிப்பட்ட சத்தியத்தின் தெளிவில்லாதவர்களாய் இருந்தார்கள். குறிப்பாக வேதத்தில் வாசித்தோம், ஆசாவின் தாயாகிய மாகாள் என்கிற ராஜாத்தியே வசனம் சொல்லுகிறது, அவள் அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருந்தாள். இந்த ஆசா கர்த்தரை தேட வைராக்கியம் கொண்டவுடன் என்ன பண்றான்னா, தன் தாயார் மாகாள் ராஜாத்தியா இருந்தாலும் அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த அம்மாவை விலக்கி விட்டு அவள் வைத்திருந்த எல்லா உருவ வழிபாடுகளையும் அழித்து போட்டு அங்கே ஒரு காரியத்தை கர்த்தருக்காக தான் வைராக்கியமா இருந்ததை காண்பிக்கிறான். கரமையத்தோராமன் சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் ஈஸியா சாதாரண செய்ய முடியுமா? சொந்த தாயார் தப்பு பண்ணாங்கன்னா சொல்றதுக்கு துணிவு வருமா? ஆனா பாருங்க, இந்த ஆசா கர்த்தரை தேடுற வைராக்கியமா இருந்தனால தன் அம்மாவே அதை செய்தாலும் அது பாவம் தவறு என்று அறிந்து தன் தாயாரை ராஜாஸ்தி ஸ்தானத்திலிருந்து ஒதுக்கிவிட்டு அவள் வணங்கி கொண்டிருந்த தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை அகற்றி போட்டு அவன் தன் குடும்பத்தை கர்த்தரின் பக்கம் திருப்பினான். கரங்களை சேர்த்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதிரி நேரத்தில் நமது குடும்பத்தில் ஒருவேளை யாரும் அப்படிப்பட்ட ஒரு பாவங்களிலோ அருவருப்புகளிலோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் கர்த்தரை தேடுகிற வைராக்கியமானவர்களாக இருந்தால் நான் மட்டும் கர்த்தரை தேடினால் பத்தாது, என் குடும்பத்தாரும் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அருகாமையில் இருக்கவங்களை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, நீங்க மட்டும் ஆண்டவரை தேடினா பத்தாது, நம்ம குடும்பமே கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. நாம் தான் நமது குடும்பத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். யோசுவாவை போல நம்மலாம் சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு வைராக்கியம் கொள்ளணும். அன்பானவர்களே, உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலையா? இன்னும் ஒரு வைராக்கியம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ள அவங்கள ஆண்டவருக்குள்ள நான் நடத்தணும். ஒரு உபவாசம் இருங்க அவங்களுக்காக. ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எவ்வளவு உபவாசம் எடுத்திருப்போம், ஒரு நன்மை வேண்டும்னு எவ்வளவு உபவாசம் எடுத்திருப்போம். நமது குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத ஒருவேளை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உடன் பிறந்தவர்களோ இருந்தா ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே அவர்களை தொடமாட்டீரா, இந்த ஆண்டுக்குள்ள அவங்க ரட்சிக்கப்படணும், இந்த ஆண்டுக்குள்ள அவங்க ஆலயத்துக்கு வரணும், இந்த ஆண்டுக்குள்ள அவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த ஆசா ராஜா பாருங்க, தன் தாய் என்றும் பார்க்கவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த ஸ்தானத்தை அகற்றி அவர்களை மெய் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறான். உங்களை பார்த்து நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். நீங்க கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையா இருந்தால் உங்க குடும்பத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப ஏதாவது ஒன்றை செய்யுங்க. நீங்க வைராக்கியத்தோடு நான் மட்டும் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் அல்ல, நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது போதும் என்று அல்ல, என் குடும்பமும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, நோவா தன் குடும்பம் அனைவரோடும் பேழைக்கு வந்தான், ஆதலால் காக்கப்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இனி வருகிற கேட்டுக்கும், இனி வருகிற தீங்குக்கும், இனி வருகிற நாச மோசங்களுக்கும் நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்றால் கிறிஸ்துவே நமக்கு பேழையா இருக்கிறார். அவரது வசனமே நமக்கு வேலியா இருக்கிறது. சபையே ஒரு வேலி அடைக்கப்பட்ட மந்தையாய் மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டமாய் இருக்கிறது. அதிலே ஜனங்களை நமது குடும்பத்தாரை கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பாதாளம் மேற்கொள்ள முடியாது, சாத்தான் மேற்கொள்ள முடியாது, சாபம் மேற்கொள்ள முடியாது, தீங்கு மேற்கொள்ள முடியாது. இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி எல்லா சாபங்களுக்கும், எல்லா அழிவுக்கும், எல்லா நரகத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டெடுத்து நித்திய ஜீவனை வாக்குரைத்திருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டவன் தனிப்பட்ட முறையில் தான் தேவனை தேடுவது மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் தேவனை தேட கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், கடைசியாய் ஒரு காரியம். இந்த ஆசா கர்த்தரை தேட வைராக்கியம் கொண்டவன் என்று நாம் பார்க்கிற சில காரியம்.
முதல் காரியம் தனிப்பட்ட முறையில் தேவனை தேடினார். இரண்டாம் காரியம் தன் குடும்பத்தையும் தேவன் பக்கம் திருப்பினார். மூன்றாவது காரியம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் கவனிங்கள் அன்பானவர்களே. ஆசா கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தபடியால் தான் தனிப்பட்ட முறையில் தேவனை தேடினார். தன் குடும்பத்தை தேவன் பக்கம் திருப்பினார். மூன்றாவது காரியம், இவர் ராஜாவாய் இருந்தபடியால் தன் முழு தேசத்தையும் யூத தேசத்தையும் கர்த்தரை தேடும்படி செய்தான். கரங்களை தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள், வசனம் சொல்கிறது, அன்றைக்கு இருந்த எல்லா யூத ஜனங்களும் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரை ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் அவங்க ஒரு உடன்படிக்கை செய்தார்கள், ஆணையிட்டுக் கொண்டார்கள். என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாதவன் எவனோ அவனை என்ன பண்ணிடணுமா? ஒரு தேசத்திலேயே ஒரு தீர்மானம் போடுறாங்க, சட்டம். இந்த தேசத்துல கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த ராஜா முழு தேசத்தையும் தேவனை தேடும்படி செய்கிறான். கரங்களை சேர்த்தவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அவன் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமா இருந்தான் பாருங்க. தான் தேவனை தேடினான், தன் குடும்பத்தை தேவனை தேடும்படி செய்தான், முழு தேசத்தையுமே கர்த்தரை தேடும்படிக்கு எல்லா ஜனங்களையும் அழைத்து ஆணையிடும்படி உடன்படிக்கை செய்தான். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்துல நீங்க கர்த்தரை தேடுகிற ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளையா இருந்தா நீங்களும் தேவனை தேடுவீர்கள், உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பக்கம் திருப்புவீர்கள். அது மட்டுமல்ல, நம்மால் இயன்ற வரை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கரமே சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தரை தேட வைராக்கியம் உள்ள நான் தேவனை தேடுவேன், என் குடும்பத்தை கர்த்தரை தேட பண்ணுவேன், என்னால் இயன்ற மட்டும் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி கர்த்தரை தேடுகிற கூட்டமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த ஆசா அதிகாரம் உள்ளவனாய் இருந்ததால், ராஜாவாய் இருந்ததால் முழு தேசத்தையும் தேவனை தேடும்படி திருப்பினான். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், சீசராய் மாற்றியிருக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லும்படியான அபிஷேகத்தை நம் மீது வைத்திருக்கிறார். ஆனபடியால் நம் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் தொடப்படும்படி, தேசம் சந்திக்கப்படும்படி, ஜனங்கள் விடுவிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள். ஆதி சீசர்களை பார்த்து, ஆதி அப்போஸ்தலர்களை பார்த்து, இவர்கள் உலகத்தையே கலக்குகிறவர்கள். ஆசா கூட ஒரு தேசத்தை தான் திருப்ப முடிஞ்சிச்சு. நீங்களும் நானும் இந்த உலகத்தையே கலக்க முடியும். பக்கத்துல சொல்லுங்க, ஆசா ஒரு தேசத்தை தான் திருப்பினான். நீங்களும் நானும் உலகத்தையே கலக்க போறோம். அல்லேலூயா. அதே ஒரு துக்கமா சொல்றீங்க, எங்க வீட்டையே கலக்க முடியல மாஸ்டர், எங்களையே கலக்கிறாங்க, எங்க தேசத்தை கலக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துவார். உங்களை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பார். உங்கள் மூலமா அநேக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் அவங்க வாழ்வை விடுதலையாக்கும், அவங்க வாழ்வில் இருக்கிற துக்கங்களை மாற்றும். அந்த ஆத்துமா நித்தியத்துக்கு வருவார்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே,
ஆசா கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொண்டான். உங்களை நான் அப்படி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் தேவனை தேடும்படி வைராக்கியம் கொள்ளுங்கள். இரண்டாவது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பக்கம் திருப்பும்படி வைராக்கியம் கொள்ளுங்கள். மூன்றாவது உங்களால் ஆன மட்டும் இந்த தேசம் முழு உலகம் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் பக்கம் ஒரு கூட்ட ஜனங்களை திருப்புங்கள். இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் 1000 அறுவடை மிகுதி. நம்மால் இயன்ற மட்டும் அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்போம், வழியை காண்பிப்போம், சத்தியத்தை சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அந்த முழு நிச்சயம் ரட்சிப்பு நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு உங்க உள்ளத்தை இயேசுவுக்கு இடம் கொடுங்க. உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு நிச்சயம் இல்லை, அந்த தேவனை தேடுகிற வைராக்கியமாவே இல்லையே, அப்படி ஒரு நிலைமையில் இருந்தா உங்க இதயத்தை மெய் தேவன் பக்கம் திருப்புங்க. தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாம் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ காலத்தை தள்ளுற நினைக்காதீங்க. உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. நமது வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு கர்த்தர் நித்திய ஜீவனையும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் உங்க இருதயத்தை தேவன் பக்கம் திருப்புங்கள். உங்கள் பாவங்கள கழுவி சுத்திகரிக்கப்பட அவரது ரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. உண்மையான ஒரு ரட்சிப்புக்குள்ள வாங்க. ஏதோ சபைக்கு வந்துட்டோம், வசனம் கேட்டுட்டோம், இன்னைக்கு போயிட்டு ஆராய்ச்சோம் இல்ல. உண்மையான ரட்சிப்பு, ஒரு உண்மையான வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் இருக்குமானால் மேல் சொன்னா 3 காரியங்கள் நமது வாழ்வில் காணப்படும். நம்மை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆசா வைராக்கியம் கொண்டவன். ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆசாவின் கடைசி வாழ்நாளில் அவன் கர்த்தரை விட்டு வழி விலகிறதை பார்க்க முடியும். அவன் வாழ்நாளின் கடைசி நாட்களிலே அவன் கர்த்தரை அல்ல அதிகாரிகளையே தேடினான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், முடிவு வரை இழைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உங்கள் அழைத்த அழைப்பிலே தேவன் உங்களுக்கு தந்த அந்த விசுவாசத்திலே இறுதி வரை உறுதியாய் இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.